எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீ குடிக்கிறதுனால எவ்வளோ பயன்கள் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேநீர் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் விரும்பி அருந்தப்படும் ஒரு பானம். தேயிலை செடியில் உள்ள இலைகள், தளிர்கள் மற்றும் மொட்டுக்களிலிருந்து தேநீர் தயாரிக்கப்படுகிறது. தேயிலைகளை பெரும்பாலான மக்கள் சூடான நீரில் வடித்து பின் அவரவர் விருப்பத்திற்கிணங்க பால் மற்றும் சர்க்கரை கலந்தோ எதையும் கலக்காமலோ அருந்துகின்றன. சிலர் தேநீரை குளிர்வித்தும் அருந்துகின்றனர். தேநீர் என்பது நாம் வாழ்வோடு இணைந்ததாகும். காலையில் எழுந்தவுடன் நாம் தேடுவது தேநீரை தான். ஏனென்றால் அதனை குடித்தால்தான் நம் உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும் மற்றும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். வடகிழக்கு இந்தியா, வடக்கு பர்மா மற்றும் தென்மேற்கு சீனா மற்றும் திபெத்து ஆகியவற்றை அடக்கிய பகுதிகளிலேயே தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து இத்தேயிலை செடி 52 நாடுகளுக்கு அறிமுகமானது. சர்வதேச அளவில் டிசம்பர் 15ஆம் தேதி தேநீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேநீரை ஒரு பானமாக மட்டும் பார்க்கிறவர்கள் குறைவு. பலருக்கு அது உணர்வோடு கலந்த ஒரு விஷயம். நண்பர்கள் சந்திப்பு, தனிமை, உறவுகள் கூட்டம், வாசிப்பு என எல்லாவற்றையும் ஒரு தேநீர் வேறு லெவலுக்கு கொண்டு சென்றுவிடும். விருந்தோம்பலில் தொடங்கி உடல் நலம் வரை நம்மில் பின்னி பிணைந்துள்ள தேநீர் கோடை காலத்தில் நம்மை குளிர்விக்கவும் குளிரின் போது வெதுவெதுப்பாகவும் செய்கிறது. இப்படி அத்தியாவசிய பானங்களின் வரிசையில் இடம் பிடித்திருக்கும் டீ உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தேயிலை பயிர் செய்யப்பட்டாலும் சீனா, இந்தியா, இலங்கை, ஜப்பான், தைவான் ஆகிய நாடுகளில்தான் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. தேயிலையின் பிறப்பிடம் சீனாதான். காஃபியை விட தேநீர் நல்லது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் தேநீருக்கு அடிமையாகிவிட்டீர்கள். ஒரு நாளைக்கு 7 கோப்பை தேநீர் குடிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால், அதுவும் ஆண்களாக இருந்தால் ரொம்ப யோசிக்க வேண்டியது அவசியம். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. சுமார் 40 வருடங்கள் 6000 ஆண்களை தொடர்ந்து கவனித்து வந்ததில் ஒரு நாளைக்கு 7 கோப்பைக்கு மேல் தேநீர் அருந்துபவர்கள் விரை புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 1970ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த ஆய்வில் 21 வயதிலிருந்து 75 வயதுள்ள 6000 ஆண்கள் பங்கேற்றன. அவர்களிடம் அவர்களது தினசரி தேநீர், காஃபி, மது அருந்தும் பழக்கங்கள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம், இதை தவிர பொதுவான அவர்களது ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்வி பட்டியல் ஒன்று கொடுக்கப்பட்டது. இவர்களில் 1/4 பங்கு ஆண்கள் அதிகம் தேநீர் அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள். அதில் 6.4% ஆண்கள் ஆய்வு நடந்த 37 வருடங்களில் விரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டன. இன்னொரு விஷயம், இவர்கள் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்கள். தேநீர் அருந்துவது மட்டுமே இப்புற்றுநோய் வர காரணமா என்று தெரியவில்லை. ஏனெனில் பொதுவாக தேநீர் அருந்துபவர்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் முதுமை பருவம் வரும் வரையிலும் வாழ்கிறார்கள். விரை புற்றுநோய் முதியவர்களையே பாதிக்கும். மேலும் தேநீர் அருந்துபவர்கள் மது அருந்துவது இல்லை. அத்துடன் அவர்கள் பருமனாக இருப்பது இல்லை. கொலஸ்ட்ரால் அளவு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது தினசரி அதிக தேநீர் குடிக்கும் ஆண்கள் விரை புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள் என்பதே இந்த ஆராய்ச்சியின் முடிவு. ஒரு சிலருக்கு வெயில் காலமோ குளிர்காலமோ சூடாக டீயோ காஃபியோ குடிக்கவில்லை என்றால் வேலையே ஓடாது. இன்னும் சிலருக்கு காலையில் எழுந்தவுடனே டீ குடித்தால்தான் அன்றைய தினமே முழுமை பெறும். அந்த அளவிற்கு தேநீர் மோகம் மக்களிடையே தொற்றிக்கொண்டுள்ளது. சூடு இல்லாமல் டீ காஃபியை குடிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இந்நிலையில் மிகவும் சூடாக டீ அல்லது காஃபி குடித்தால் உணவு குழாய் புற்றுநோய் தாக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க புற்றுநோய் சங்கம் நடத்திய ஆய்வில் உறுதியாகியுள்ளது. அதாவது 60 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான சூட்டில் தேநீர் அருந்துவதால் இந்த பாதிப்பு ஏற்படும். அதேபோல் நாள் ஒன்றுக்கு 700 ml தேநீரை சூடாக அருந்துவதாலும் 90% அளவிற்கு புற்றுநோய் தாக்கும் என்கிறது ஆய்வுகள். இந்தியாவில் ஒரு நிமிடத்திற்கு 2 பேர் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். அதாவது ஒரு நாளில் மட்டும் ஏறத்தாழ 1300 பேர் புற்றுநோயால் இருப்பது ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. நமது வாய் முதல் இரைப்பை வரை உள்ள உணவு குழாய் மிகவும் மிருதுவானது. அதிகமான சூட்டுடன் டீயோ அல்லது காஃபியோ குடிப்பதால் உணவு குழாயின் சுவர் பாதிக்கப்பட்டு திசுக்கள் பலவீனம் அடைகின்றன. இதனால் கேன்சர் கட்டி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புகையிலையால் மட்டும் ஒருவருக்கு புற்றுநோய் வருவதில்லை. புத்துணர்வுக்காக அருந்தும் தேநீராலும் கூட புற்றுநோய் ஏற்படும் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் சூடு இல்லாத தேநீர் அருந்தினால் இத்தகைய பாதிப்பிலிருந்து தப்பித்துவிடலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தேநீர் அருந்துவதால் கிடைக்கும் நன்மைகள்: ஒரு கப் தேநீர் பதட்டத்தை போக்க உதவுகிறது. வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. இரத்த அழுத்தம், நீரிழிவு, கொலஸ்ட்ரால் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது.
தேநீர் சுவை கிராம்பு, இஞ்சி, துளசி இலைகள், தேயிலை ஆகியவற்றை நீரில் கொதிக்க வைத்து தேன் சேர்த்து பருகுவது ஒரு பாரம்பரிய தேநீரின் சுவையை கொடுக்கும். இதுவே சிறந்த தேநீர் தயாரிக்கும் சரியான வழிமுறையாகும். செரிமான மண்டலத்தின் சிறப்பான செயலாற்றல் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை போக்குவதுவது போன்றவற்றில் ஒரு சிறந்த தேநீர் சிறப்பாக செயல்புரிகிறது. தினமும் 2 கோப்பைக்கும் அதிகமாக தேநீர் குடிக்கும் நபருக்கு வலிப்பு நோய் வரும் வாய்ப்பு 21% குறைகிறது. தினமும் 3 கோப்பைகளுக்கு மேல் தேநீர் குடிப்போருக்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு 70% அளவுக்கு குறைவது தெரியவந்துள்ளது. அத்துடன் தேநீர் குடிப்பது கோப உணர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இதயத்தில் இரத்தக்கட்டு ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் இரத்த குழாய்களை சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது. இதனால்தான் மாரடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட மேலாக தேநீரில் நிறைய புளோரைடு உள்ளது. புளோரைடு பற்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. அந்நிலையில் மண்ணில் இருக்கும் புளோரைடை தேநீர் செடி உறிஞ்சி எடுத்து தனது இலைகளில் சேமித்து வைக்கிறது. எனவே பற்களுக்கான சத்துக்களை வழங்கும் ஒரு இயற்கை பானமாக தேநீர் இருக்கிறது. பற்களில் காரை படிவதையும் தேநீர் தடுக்கிறது. இனி பல்லை பாதுகாக்க புளோரைடு உள்ள பற்பசையை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. தேநீர் குடித்தாலே போதும். தேநீர் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள். தேநீர் குடிப்பது நல்லது என்றாலும் இந்த முறைகளிலெல்லாம் தேநீர் அருந்தக்கூடாது. தேநீரை மீண்டும் சூடுபடுத்தி குடிக்கக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அதன் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. இதனால் புதியதாக தயாரிக்கப்பட்ட தேநீரை குடிப்பதே நல்லது. வெறும் வயிற்றில் டீ குடிப்பது நல்லதல்ல. ஏனென்றால் வெறும் வயிற்றில் தேநீர் குடிக்கும்போது உடலில் அமிலத்தன்மை அதிகரிப்பதோடு பசியின்மையும் அதிகரிக்கிறது. அப்படி வெறும் வயிற்றில் தேநீர் குடிக்கும்போது அதனுடன் பிஸ்கெட் சேர்த்துக்கொள்வது நல்லது. காலையில் எழுந்தவுடன் தேநீர் குடிக்கக்கூடாது. இது இயற்கையான பசியை குறைத்து இறுதியில் எடையை அதிகரிக்க செய்கிறது. சாப்பாட்டுக்கு முன் டீ குடிக்கக்கூடாது. இவ்வாறு டீ குடிக்கும்போது உணவில் உள்ள சத்துக்கள் கிடைக்க விடாமல் தடுக்கிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக தேநீர் அருந்தக்கூடாது. இது வயிற்றில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை தடுக்கிறது. தேநீர் மற்றும் காஃபி ஆகியவற்றை குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரம் முன்னும் பின்னும் பருகுவதை தவிர்க்க வேண்டும். தேநீர் மற்றும் காஃபியில் உள்ள டானின் என்னும் ரசாயனம் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கிறது. குறிப்பாக இவற்றில் பால் சேர்க்கப்படுவதால் சாப்பிட்ட பின் நன்மை விட அதிக தீங்கை உண்டாக்குகிறது. குறிப்பாக செரிமானத்தில் அதிக பாதிப்பை உண்டாக்குகிறது. மேலும் மிதமான அளவிற்கு மேல் இவற்றை பருகுவதால் உங்கள் குடல் பகுதியில் செயல்பாடுகளை தடை செய்து தீவிர அசிடிட்டி மற்றும் வீக்கத்தை உண்டாக்குகிறது. இதனால் பெருங்குடல் மற்றும் செரிமான பாதையின் ஆரோக்கியம் பாதிக்கிறது. ஆகவே தேநீர் பிரியர்கள் சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் தேநீர் பருகுவதை நிறுத்திக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இப்போ என்னென்ன டீ வகைகள்லாம் இருக்குது, அதிலெல்லாம் என்ன மருத்துவ பயன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். பிளாக் டீ. நம் முன்னோர்கள் கசாயம் என்று கூறும் இந்த பிளாக் டீ தலைவலிக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும். அதிலும் ஒற்றை தலைவலியாக இருந்தால் பிளாக் டீ நல்ல மருந்தாக இருக்கும். இதை தவிர மன அழுத்தம், இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு, குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. கிரீன் டீ. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. மேலும் கிரீன் டீயில் உள்ள எல்தியானைன் என்ற பொருள் மூளையை அமைதிப்படுத்த உதவுகிறது. மேலும் கிரீன் டீயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. இதை அருந்துவதன் மூலமாக இளமையுடனே இருக்கலாம். வயதான தோற்றம் தடுக்கப்படும். புற்றுநோய் மற்றும் கட்டிகள் ஏற்படுவதை தடுப்பதுடன் உடலின் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த டீயை அருந்துவது நல்லது. மசாலா டீ. டீ தூளுடன் ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்தால் அது மசாலா டீ. இதில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி மருத்துவ குணம் உள்ளது. தொண்டையில் உள்ள பிரச்சனை, சளி, வறட்டு இரும்பல், உடல் வீக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது என பலவிதமான நன்மைகளை தருகிறது. வெந்தய டீ. வெந்தயத்தை வெந்நீரில் கொதிக்க வைத்து அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வடிகட்டி தினமும் அருந்துவதனால் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதோடு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் குறையும். புதினா டீ. புதினா தேநீர் நறுமணத்துடன் இருக்கும். இதை அருந்துவதனால் குமட்டல், வாந்தி மற்றும் மலச்சிக்கலை தீர்க்கும். மேலும் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதுடன் சளி தொந்தரவுகள், ஆஸ்துமா மற்றும் தலைவலி போன்றவற்றை நீக்கும் குணமுடையது. இந்த புதினா தேநீரால் வாயில் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும். இஞ்சி டீ. உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருப்பவர்கள் இஞ்சியை டீ தூளுடன் சேர்த்து குடியுங்கள். புத்துணர்வை அதிகரிக்க செய்ய உதவுவதுடன் உணவு செரிமானம் அடையவும் வாயு குமட்டலை தடுக்கவும் இஞ்சி தேநீர் உதவுகிறது. மேலும் இந்த தேநீர் முடக்குவாதம் போன்ற நோய்களுக்கு மருந்தாகவும் அமைகிறது. லெமன் டீ. இந்த தேநீரில் உள்ள சிட்ரஸ் உணவு செரிமானம் அடைவதற்கு உதவி புரிகிறது. மேலும் உடல் எடையை குறைக்கவும் நல்லது. உணவு உண்ட பின் இந்த லெமன் டீயை அருந்துவது நல்லது.
இந்த தேநீர் லெமன் வாசனை மிகுந்ததாக இருக்கும். அதனால் வாந்தி மயக்கம் உள்ளவர்கள் இதை அருந்துவது நல்லது. ப்ளூ டீ. இந்த ப்ளூ டீ கல்லீரலில் உள்ள கொழுப்பை கரைக்கிறது. அதனால் உடல் எடையை குறைப்பவர்கள் இந்த தேநீரை அருந்துவது நல்லது. கிரீன் டீயை விட இந்த ப்ளூ டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது. அதனால் இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குணமுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.